வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ராசா சின்னரோசா பாட்காஸ்ட். இதுக்குதான் லிரிக்ஸ் உங்களுக்கு நான் அடிக்கடி வைக்கிறேன், விளங்குதா? ஒரு பாம்பு சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசம். மிஸ்கின்கிறவரு தமிழ் சினிமால ஒழுங்கா அவரை புரிஞ்சுக்கலையோன்னு நான் இப்ப யோசிக்கிறேன். இவரும் ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டர் தான். அண்டர்டேக்கரா? அண்டர்ரேட்டட் டைரக்டர்னு சொன்னேன். இப்ப அந்த முதல்ல சிரிச்சிங்க தானே, உண்மையா சொல்லுங்க, அது ஜோக்குன்னு சிரிச்சிங்களா இல்லாட்டி ஏதோ இல்ல கடுப்புல சிரிச்சேனா? அப்படி நீங்க மொல்ல வலிவு நீங்க பேசுறதுக்கு குறைச்சிட்டு நான் பேசுறேன்னா படக்குன்னு கூட்டி விட்டுற வேண்டியது. பிள்ளைங்க தொல்லைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்ல என்ன சாமி மடம் தானே. ஓ நான் இப்ப பாருங்க சித்தாலே பொண்ண நினைச்சு இடிக்கிறாரே, அங்க பாரு இயக்குனர் 6 படம் வந்து ஹாரி தான். ஆமா ஹாரி தான். அதாவது ஒரு பேய் படத்துல அந்த பேய விரும்புற ஒரு பையன், அந்த பையனை விரும்புற ஒரு பேய், அந்த பேய் மேல அளவு கடந்த ஒரு பாசம் கொண்ட ஒரு தந்தை. அதெல்லாம் நம்ம மிஸ்கினால தான் முடியும். அது என்ன படம் கெஸ் பண்ணுங்க? பைசாசு. வெரி குட். இந்த படமா மிஸ்கினோட முதல் படம் நான் நினைக்கிறேன். மிஸ்கின் விட்டு எந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காவே இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியல. துப்பறிவாள் தலையில புக்கு கவுத்து வச்சு உட்கார்ந்திருப்பான். வெட்டியா வந்து போச்சு போச்சு கடையில மனுஷன் ஜாலியா பாரு, செட்டு கடையில மனைவி ஜாலியா பாரு. அதானே பாருங்க, நகைய அடகு வச்சு குடிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க நம்ம குடிமக்கள். ஆனா அதுக்கு ஒண்ணு சொல்லணும், இப்ப இருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி என்ன சாமி வந்து ஆடுறீங்க? எப்படி பாட்டோட தொடங்கணும்? இப்ப நேர்காலுக்கு நாங்க சொல்லணுமா என்ன நடந்துச்சுன்னு? நீங்களே சொல்லுங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, ஆமா, இத இப்படியே முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம் சரியா? இதை விட வெறித்தனமா கண்ணதாசன் காரக்குடிக்கு தூக்கி டம்ளர் எல்லாம் வீசி அடிச்சேன் மேல. அப்படி ஒரு எனக்கு பிடிச்ச பாட்டு, நம்ம பாய்ஸோட எப்பயும் கேட்குற பாட்டு, செட் ஆகுனா ட்ரிப் போற நேரம். ஆனா இதெல்லாம் பேசி ஓப்பனர் மியூசிக்கை தாண்டியும் உங்க நாட்கள், உங்க வாழ்க்கைகள், எங்க வாழ்க்கைகள் எல்லாத்தையும் பேசி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் யோசனை வந்துச்சு. ஸ்க்ரீனை பார்க்குறேன்னா ரெக்கார்ட் பட்டனை அமுத்தலை. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க நல்லா ஒரு 100-200 மீட்டர் எக்ஸசைஸ் பண்ண ஓடுவீங்கல்ல ஒரு வெயில் காலத்துல, அப்போ ஓடிட்டு வேர்த்து வந்து கலட்டி வீசின அண்டவேற திருப்பி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரே ஐயரவா இருக்கு. என்னடா பேசுனதே பேசணும், அசிங்கமாவே பேசுங்க, அதுக்கு குடுக்குற எக்ஸாம்பிள் பாரு. அப்ப எப்படி இருக்குன்னா மூக்க கிண்டி வாயில போடுற மாதிரி.
ஏன்னா இதெல்லாம் நான் பேசுனதே திருப்பி பேசுறமே அதனால. இல்ல இப்ப ரெக்கார்ட் பண்ணலங்கிற ஸ்டோரி புதுசா இல்ல இருக்கு. அப்புறம் என்ன மத்ததெல்லாம் பழசா இருக்கு. நம்ம என்ன ஸ்கிரிப்ட் எழுதியா பேசுறோம், நேச்சுரலா எழுதி பேசினா பேசாம பேச்சு வரல அப்படின்னு திக்கிறது வேற விஷயம். இது வந்து ரெக்கார்டிங், நான் பேசிக்கிட்டே போறேன் நானும் நீங்களும். அப்புறம் தான் பார்த்தா என்னடா ரெக்கார்டிங் நடக்கலேன்னு நினைச்சேன். இல்ல ஆடியோ எடிட்டிங் தான் சரி பரவாயில்ல நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இது சரி ஓகே சவுண்ட் இன்ஜினியரிங்க லைவா நீங்க பாத்துக்குங்கன்னு விட்டா ரெக்கார்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன உங்க பேச்சுல ஒரு சண்டைக்கோழி விளங்குது, ஒரு திமிர் விளங்குதா? உங்களை சண்டைக்கு இழுக்கத்தான், வேற என்ன சந்திக்கு இழுக்கிறீங்க என்ன? எப்படி இருக்கிறீங்க கிஷான்? இந்த நிமிஷத்துல உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய முட்டாள்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த அளவுக்குலாம் இல்ல, விடுங்க. அப்ப எந்த அளவுக்கு? கிராமத்திலேயே? ஆமா கிராமத்திலேயே முட்டாள். கொழும்புலயே? கொழும்புலயே. வெள்ளவத்தையிலேயே? இப்ப என்ன எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிட்டே போறீங்க? இப்ப இந்த இடத்துலயே நீங்க தான் முட்டாள், இந்த மேசையிலேயே நீங்க தான் முட்டாள். ஓகே இந்த நேரத்துல மட்டும் ஆறுதல் பரிசுக்கு எவ்வளவு சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே இந்த பாட்டே அதனால தான் ஐயோ இப்ப திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் திரும்ப பார்க்காம சொல்லணும். இந்த பாட்டே போட்டது காரணம் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப எப்படின்னா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்ல, ரொம்ப ஐயோ இப்படி ஆயிருச்சேனும் இல்ல, சொல்லுவாங்க. விளங்குதா? அந்த மாதிரி ஒரு நேர்கோட்டிலேயே போகுது. ஏற்றத்தாழ்வு இல்ல, ஆனா போற போக்க பார்த்தா தாழ்வை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏற்றத்தை நோக்கி ஒண்ணுமே நகரல, தாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி. அப்ப அதனால தான் மிஸ்டர் கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி. ஆமா வயலின் மாஸ்டர் புன்னக்குடி. குன்னக்குடி அது குன்ன கூனாவா? குன்னக்குடி. நீங்க என்ன சொல்லுவீங்க? புன்னக்குடி. ஏய் எப்படிடா கெட்ட வார்த்தை எதுலனாலும் பேசிடலான்னு பார்க்க வேண்டியது. அது புன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க சாயராந்தி? நான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துச்சு அந்த கதையை சொல்றேன். முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பரவாயில்ல மறுபடியும் சொல்றேன். மீண்டும் மீண்டுமா? ரெக்கார்ட் பண்ணாதது யார் தப்பு? முருகன் தப்பு. முருகன் தப்பு. ஏன்னா முருகன் துணாய். முருகன் துணாய், விநாயகர் ஹதராய், சிவன் பகாய். இது வந்து இவன் என்ன பேசுறான் அப்படின்னா இலங்கை வாழ் கொழும்பு தமிழர்களுக்கு தெரியும், நான் சிங்களம் பேசினேன். சரியா? எனிவேஸ் முருகா, இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கவை முருகா. ஓம் முருகா. நான் சொல்லணுமா? லெட்ஸ் ட்ரை தி ஓபனர். ஹலோ 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 ஹலோ. Spinning in my mind, risers in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். எங்களை எவ்ரி சண்டே ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் இல்லாட்டி அமேசான் மியூசிக்கில் கூட கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் நீங்கள் வந்து அவ்வளோ இதாக இருக்கிறீங்கன்னா யூடியூப்பில் கூட கேட்டுக்கலாம். அப்படி அது மட்டும் இல்லாமல் எங்களோட நேரடியாக தொடரணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் எங்கள் பாட்காஸ்ட் பேர் இருக்குல்ல, அதை டைப் பண்ணி தேடி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் டிஎம் அனுப்புங்க. டிக்டாக்ல டிஎம்மா என்னது மெசேஜா? டிக்டாக்ல ஏதாவது அனுப்புங்க. ஏதாவது என்ன ஆசை ஏதாவது வருங்கிற நினைப்புல இந்த கேட்டி கருப்பு கேட்குறாரு, அவருக்கு வேணாலும் உங்கள் அன்பை அனுப்புங்க. RASASINNA ROSA@gmail.com மின்னஞ்சலுக்கு
உங்களூட்டு குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் அதை பாட்காஸ்டில் ப்ளே பண்ணி தெய்வ குரல்ங்கிற ஒரு செக்மெண்ட்டோட தொடங்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரே ஒரு வாய்ஸ் நோட் தான் வந்தது, அதுவும் ரொம்ப நாளைக்கு அதுவும் அதாவது 2வது எபிசோட்ல அனுப்புனது 26 எபிசோட் ஆகியும் யாரும் அனுப்பல. சரியா? அதான் கவலை. ஆமா, கவலை எல்லாம் இல்லையே, இப்ப எனக்கு கவலையே இல்ல. மொனட்டனஸ்ல போயிட்டு இருக்கிறேன். என்னைக்கு மயக்க கழட்டி தூக்கி நிலத்துல அடிப்பனும் தெரியாது. அப்படிதான். இப்ப வந்து ஒண்ணு பிசு மோட், அப்படி இல்லாட்டி பித்து மோட் ரெண்டும் ஒண்ணு தானே. அப்படியா? அப்ப சரி. அப்ப அதனால நேயர்களே உங்களோட குரல் பதிவுகளை பிசு மோட் இல்லாட்டி பிசு மோட் தான். அதுக்கு மேல ஒன்றும் வரல. நான் நினைச்சேன் ஏதாவது சொல்லி சிரிப்பு ஒன்ன போடுவோன்னு மிஸ் ஆகிட்டு. சரி, ஓகே. மிஸ் ஆகுனாம்பே மிஸ் ஆகுது, நீ என்ன உஸ்ஸான்னு கேட்பீங்க. நான் என்ன அப்படின்னா அப்படியும் இல்ல. அப்ப சரி, அது கெட்ட வார்த்தையா? இல்ல இல்ல இல்ல, அது கெட்ட வார்த்தை தானே. நீங்க இல்ல இல்ல, அந்த உஸ்ஸுனா வந்து இப்ப எப்படி இட்ஸ் ஹோமோபோபிக் ஸ்லர் தானே. அது மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான். பட் உஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லாதீங்க அத. உஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்லை, கன்சென்ட் இல்லாம கிஸ் பண்றது தான் கேஸ். எப்படி உஸ்ஸு கிஸ். ஏன் இப்படி பொய்க்கு சிரிக்கிறீங்க? எனக்கே அது நல்லா இல்லைன்னு தோணுது. இல்ல, நான் அந்த ஒரு கடுப்புல சிரிக்கிறேன். கடுப்பு. எனிவேஸ், அப்போ உங்களோட குரல் பதிவுகளை rasasinarosa@gmail.com அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட அபிமானங்கள், விருப்புகள், வெறுப்புகள் இந்த பாட்காஸ்ட்டை பற்றினதோ, எங்களை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பமானதோ, இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதையாவது எங்களோட கலந்து ஆலோசிக்கணும்னு நினச்சாலோ உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கை இன்ஸ்டாகிராமில், அப்படி இல்லாட்டி ஜிமெயிலில் அனுப்பி வைங்க. ரெண்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நான் இப்போ என்ன செய்யலாம், தெரபிஸ்ட் பேசலாமான்னு யோசிப்பீங்கல்ல, அதுக்கு பதிலாக எங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பி நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளையை பாட்காஸ்ட்டில் சொல்லுவோம். உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு தெரப்பி செஷனை நாங்கள் வந்து பாட்காஸ்ட்டில் செய்வோம். அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள், அதை அப்படியே மென்ஷன் பண்ணிடுவோம். ஆமாம், இது தானும் சொந்தம் இதாயம் சொன்ன தாட்டி. அப்புறம் உங்க வீக் எப்படி இருந்துச்சு? ஆமா, அதான் இப்ப அந்த கதைக்கு வருவோமே. என் வீக் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். நான் எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பாருங்கள் அப்படின்னு நான் வந்து அப்படி நான் ஒரு கத்துக்கிட்ட வீக்கா இந்த வாரத்தையே நான் பாக்குறேன். வாரமே நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமா ஆமா, ஏன்னா எனக்கு இந்த வியாழக்கிழமை ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அப்ப அந்த எக்ஸாமுக்கு தானே முக்கியமா நம்ம படிப்போம். அப்ப அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காகத்தான் இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாவே நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை முக்கியமா எனக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று செய்ய இருந்துச்சு. இப்ப அந்த ஸ்பீச் நான் எங்க செய்யறேங்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்களேன் பாப்போம். நான் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல்னு ஒன்று இருக்கு, அதாவது டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னோட ஒரு ஹாபி மாதிரி நான் சைட்ல செஞ்சுட்டு இருக்கேன், பொழுதுபோக்கா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து லொடலோடன்னு பேசுறமே, நம்ம வந்து இந்த லொடலோடைய நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொஞ்சம் ஃபார்மலா பேசுவோன்னு போய் சேர்ந்ததுதான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். அப்ப அங்க போனா அங்க வந்து ஸ்பீச் இந்த மாதிரி செய்யலாம். இம்ப்ராம்ப்டுவா ஸ்பீச் செய்ய சொல்லுவாங்க சில நேரம். அப்படி இம்ப்ராம்ப்டுனா அந்த நேரம் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அதுல தான் நான் மன்னாதி மன்னனாச்சே. அப்படியோ? தமிழ்ல பேசலாமா? இல்ல, இங்கிலீஷ் தான். அப்படி இல்லாட்டி ABCD எங்க பெந்தாடி, OBCD உங்க பெந்தாடி. ஓகே, அப்படி பேசுங்களேன், யாருக்கும். அதோட இன்னொன்னு என்னன்னா, நீங்க மீட்டிங்ல கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம். அப்ப அதுக்காக நான் போய் சேர்ந்ததுதான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ். இது நான் இப்ப ஒரு பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்ப இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல எனக்கு முக்கியமா இந்த ஜூன் மாசம் முடியறதுக்கு முன்னாடி 2 ஸ்பீச் பண்ணியே ஆகணும். மாசத்துக்கே 2 மீட்டிங்ஸ் தான் இருக்கும். அப்போ மாசத்துல வர 2 மீட்டிங்லேயுமே நான் என்னோட ஸ்பீச் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நான் இப்போ இருக்கிறேன். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை கட்டாயம் ஒரு ஸ்பீச் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்பீச் இப்போ எக்ஸாம் முக்கியமா, ஸ்பீச் முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. திருப்பி கேளுங்க. எக்ஸாம் தான் முக்கியம். நீங்களே பதில். கேள்வியும் நீயே, விடையும் நீங்க அந்த அளவுக்கு கவனிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. என் கதையை கவனிக்கலன்னு தெரிஞ்சதுனால தான் கேள்வி கேட்டேன். ஐயோ ஐயோ. இப்போ அதனால என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் ஸ்பீச்சே ப்ராக்டிஸ் பண்ணேன். திங்கக்கிழமை நைட்டு. ஆமா, செவ்வாய்க்கிழமை ஸ்பீச். ஆமா,
அப்படி பண்ணிட்டு அடுத்த நாள் போய் இப்ப நம்ம தான் ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட்லாம் செய்யறோமே. ஆமா. அப்ப அந்த நினைப்புல நான் அதெல்லாம் ஸ்பீச்ல வச்சிருந்தீங்க? இல்ல நான் பாயிண்ட்ஸா என்ன ஸ்பீச்ல நான் பேசணும்னு நினைச்சேனோ அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அங்க போய் தான் அப்படியே சும்மா அந்த தைரியத்துல இப்படி பாட்காஸ்ட் எல்லாம் செய்றோம் நம்ம கேளு. ஆமா ஆமா, அந்த தைரியத்துல தான் நான் போய் அங்க போய் எம்பசைஸ் பண்ண வேண்டிய இடங்கள்ல எம்பசைஸ் பண்ணி ஸ்டோரியை நல்லா எக்ஸாஜரேட் பண்ணி தாறுமாறா சொல்லி முடிச்சுட்டு போனோன்னு எனக்கே விளங்கிருச்சு, ஓகே நல்ல ஸ்பீச் தான் போல அப்படின்னு. ஏன்னா கைதட்டெல்லாம் கொஞ்சம் பலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஸ்பீச்சே அன்னைக்கு நைட்டு எனக்கு தான் கிடைச்சிச்சு. அப்படி வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, அவர் புது மெம்பர். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ஐயோ நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். இல்ல எனக்கு அது ஒரே என்னடா நம்ம ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து செஞ்சதுக்கே ரோல் மாடல்ங்கிறாங்களே, அந்த ஒரு அதுப்புல அந்த ஒரு திமிர்ல நம்ம வந்து ஒரு கட்டத்தை இன்னைக்கு தாண்டிட்டோம். வியாழக்கிழமை அந்த கட்டத்தை அசால்ட்டா தாண்டிடல. 3 வீக் ப்ரிப்பேர் பண்றேனே. ஆமா 3 வீக்ஸா ப்ரிப்பேர் பண்றேன்னு கணக்கே இல்லாம போய் செஞ்சேன். போய் உட்காந்தோடனே என்ன பதட்டமோ தெரியல, நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அப்படி தடுமாறி என்ன செஞ்சேன்னா 2 எஸ்ஸே எழுதணும் அந்த எக்ஸாம்ல. சரியா? எஸ்ஸேக்கு என்ன தமிழ்? கட்டுரை. 2 நீட்ட கட்டுரை எழுதணும். 2 நீட்ட கட்டுரை எழுதணும் எனக்கு. அந்த நீட்ட கட்டுரை நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரே புக்லெட்ல எழுதிட்டேன்னா கடைசி நேரத்துல வாசிக்கிறேன், கொஸ்டின் பேப்பர்ல போட்டிருக்கு 2 கட்டுரையுமே தனித்தனி புக்லெட்ல எழுதணும்னு. ஏன் கேக்குறீங்க? பதறி எனக்கு வந்து இது சொன்னா கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், பரவாயில்லையா? சொல்லாதீங்களே இப்ப. எனக்கு அப்படியே வாந்தியே வந்துரும் போல இருந்துருந்துச்சு. அதுதான் டிஸ்கஸ்டிங்கா இருக்குமா? அதான் அந்த பேப்பர் மேலேயே வாந்தி எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டேனா, பதறி போய். அதாவது அந்த திமிர்ல தானே போனேன் நான், செவ்வாய்க்கிழமை நல்லா பண்ணிட்டேன்னு. நீங்க எதுல போயிருக்கணும்? தைரியத்திலயா? சண்டைக்கோழியில போயிருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு விளங்கல. திமிரும் சண்டைக்கோழியும் விசால் படம். விளங்கிருச்சு. நீங்க அதுக்கு ஆம்பளை அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருந்தீங்கன்னா விளங்கிருக்கு. சண்டைக்கோழி விசால் படம் தானே? ஆமா. ஆனா அது விசால்னோன்னு எனக்கு டக்குனு ஆம்பளை. அவர் ஆம்பளை தான். அப்போ என்ன நடந்துச்சு, அதான் அதுக்கப்புறம் நான் வந்து சப்ஜெக்ட் லீடுக்கிட்ட, சார் இப்படி ஆகிப்போச்சு, தப்பாயிருச்சு, தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, எனக்கு எப்படியாவது 2 பதிலையுமே ஒரே புக்லெட்டில் இருக்கிறத நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு. அவர் இல்லை ஓகே நான் கன்சிடர் பண்ணுறேன், இன்னும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. ஆனால் அதான் பாருங்க, அந்த திமிரில் போனதுனால எனக்கு எவ்வளோ சொதப்பிக்குச்சுன்னு. இல்லை அதான் எனக்கு கவலையாக இருக்கு. என்னன்னா நீங்கள் முதல் டேக்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மடையன், அந்த ரெக்கார்ட் பண்ணாமல் பேசுகிற நேரம் நீங்கள் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வாங்கிட்டேன். நீங்கள் அதில் நான் அந்த கூத்தாடியை பிடிச்சிக்கிட்டு எப்படி கூத்தாடுனீங்க, நான் ஆளான சாமரை அப்படின்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக்கா பேசணும். ஆமாமா. இப்ப போட்ட ஜோக்காவே போடுறனால எனக்கு அதே ஜோக்க போட முடியல. ஆமாமா. இப்ப கெஞ்சி கூத்தாடுறது எப்படி வந்துச்சுங்கிறதே மறுபடியும் சொல்லிடவா? வேணாம் வேணாம், அது நல்லா இல்ல. ஆனா சொல்லுங்க. கெஞ்சி கூத்தாடுறேன்னா அந்த தெரு கூத்தாடிகள் எல்லாருமே கூத்தாடிட்டு கெஞ்சி தானே ஆக்கள்கிட்ட அந்த பிச்சை மாதிரி காசு வாங்குவாங்க. அது பிச்சைன்னு இல்ல, அந்த காசை கெஞ்சி கேட்பாங்க. ஆமா ஆமா, அத ரசிச்சீங்கன்னா இப்ப நாங்க கெஞ்சுறோம் கூத்தாடுறோம் தானே, எவனாவது வாய்ஸ் ரெக்கார்டு ஏதாவது போடுங்க, அதை ப்ளே பண்ணலாம். எவனாவது போடுறாங்களா? சரி ஏன் கோவப்படுறீங்க? ஒரு நல்ல விஷயம் இந்த அளவு நல்லா ஃபனியா இப்படி ஒரு இன்டராக்டிவா எவன் பாட்காஸ்ட் தமிழ்ல செய்யறான்? தமிழ்ல நீங்க கோவத்துல பேசுனீங்க. ஐயோ என்னத்த நீங்க வாரம் நீங்க பாட்காஸ்ட் நேரம் இப்படி கோவப்படுறீங்க, எனக்கு இப்ப பழகிருச்சு. அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? இப்படி இருந்த வீக்ல எனக்கு கடைசியில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று தென்பட்டுச்சு. என்னன்னா, நம்ம ப்ரீவியஸா நம்ம பாட்காஸ்ட்ல எல்லாம் சொல்லியிருப்போம், ஃபுடி பிரபுன்னு ஒரு யூடியூபர், நமக்கு பிடிச்ச யூடியூபர் தான். 2 பேருமே நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி. எனக்கு இப்ப கொஞ்சம் பிடிக்காம போயிருச்சு. சொல்லுங்களேன் நீங்க. ஏன் பிடிக்காம? நீங்க சொல்லுங்களேன், நான் சொல்றேன். அவரு இலங்கை வந்திருக்கிறார். அந்த ஃபுடி பிரபு ரசிகர்களே, நீங்க யூடியூப்ல அவரை பார்த்து ரசிச்சீங்கன்னா, அதுவும் நீங்க இலங்கையில இருந்து ரசிச்சீங்கன்னா, அவருக்கு கட்டாயம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணி நம்ம நாட்டு பெருமை, நம்மளால செய்ய முடிஞ்ச ஏதாவது உதவிகளை
அவருக்கு செஞ்சு ஆமா. நம்ம உபசரிக்குமாறு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறார். ஆமாமா. உங்கள் கேட்டி கருப்பு மற்றும் ஷைராந்தி. பாய். அதே ஞாபகத்துல இருந்து ஏன்னா அவர் வந்து இப்ப நம்ம பாக்குற விஜய் சித்து எல்லாம் அவங்களும் நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் தான். ஆனா அவங்க வந்து ஜிடி ஹாலிடே அந்த மாதிரி ஏஜென்சி அவங்களுக்கு எல்லாமே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பிரபு அப்படி இல்ல. பிரபுனா நம்ம ஃபுடி பிரபு இருக்கார்ல, அவர் அப்படி கிடையாது. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நம்பிக்கை அதானே இல்ல. அது எவ்வளவு ஒரு பாப்புலரான இதாயிருச்சு. எனிவேஸ் அப்ப அவர் வந்து ஆனா அவர் அப்படி இல்லை. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸுக்கு போறது, லாட்ஜ் மாதிரி, ஆமா, சின்ன ஹாஸ்டல்ஸ்ல தங்குறது. அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு லோக்கல் ஆக்கள் என்ன செய்யறாங்களோ அதை இன்டிகிரேட் பண்ணதான் ட்ரை பண்ணுவார். அவர் அவரோட யூடியூப் வீடியோ மூலியமா காட்டுவார். ஆமா, அதான் அந்த சரியான மாதிரி எனக்கு அவர் செய்யறது உண்மைக்குமே ஒத்தென்டிக்கா இருக்கும். அந்த நாட்டுல மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க எப்படி ஒரு டே டு டே இருக்கிறாங்க. கம்போடியா வீடியோல இத பத்தி நம்ம பேசினவர் கம்போடிச்சு எல்லாத்தையும் கிட்ட வார்த்தையை மாத்திருவீங்க. இல்ல கம்போடியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல அவர் எல்லாம் இருக்கு, டைட்டாவே இருக்கு. டைட்டாவே இருக்கா? இல்ல அவர் கம்போடியா போன நேரம் அவர் வந்து அந்த கம்பேர் பண்ணி சொன்னார் தெரியுமா, அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பெரிய வீடு, நல்ல வசதியா இருக்கிற மக்கள், இந்த பக்கம் வசதி இல்லாத மக்கள் இருக்காங்கிறத காட்டினார் தெரியுமா. அதை டச் பண்ணி நம்ம ப்ரீவியஸா ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருந்தோம். அந்த மாதிரி அவர் வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் ஒரு நாட்டுக்கு போனோன்னே என்னென்ன நம்ம வந்து பார்த்து யோசிக்கிறோமோ அதெல்லாம் அவர் நமக்கு அதாவது அவர் போனா நம்ம போனது மாதிரி தான். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோமோ அதையே சொல்லிடுவாரு அவர். நம்ம ஸ்ரீலங்கால பிறந்து வளர்ந்து இருக்கிறனால அவர் போனா நம்ம போன மாதிரின்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இருக்கிற இடம். ஆமா, நம்ம ஸ்ரீலங்கா நேயர்களே நீங்க அப்படி யோசிக்க இல்ல. அதுல எனக்கு இப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஜெஃப்னால போய் இறங்கி இருக்காரு. நான் சென்னை டு ஜெஃப்னா கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப லேசா அங்க போய் இறங்கிட்டாரு. ஃபர்ஸ்டா ஜெஃப்னா, ட்ரிங்கமலி, கேண்டி, நுவரெலியா அப்படி கொஞ்சம் இடங்களுக்கு போய் கொழும்புல இருந்து அப்படியே சென்னைக்கு திருப்பி போறாரு. அவரு ஜெஃப்னால போய் ஒரு கடையில, நமக்கு கொழும்புல தெரிஞ்ச ஒரு கடை ஜெஃப்னாலையும் இருக்கு, ரோலெக்ஸ்னு ஒரு கடை. அது ரோலெக்ஸ்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப என்னன்னு சொல்லுங்க? ரோலெக்ஸோ? ஆமா, அந்த கடையில நான் போய் சாப்பிட்டது. அப்பா உலகத்தரமா இந்த சாப்பாடு? இல்ல, நான் அந்த கடையில போய் உலக சாப்பாடடா, உலகத்தரமா. இல்ல, அந்த கடைக்கு நான் போனதில்லை, இனி தெரியாதா. அது கொஞ்சம் கத்திரிக்காய் புரட்டலும் மட்டன் கறியும் சூப்பரா இருக்கும்டா. அதாவது என்ன அந்த கடைக்கு போயிட்டாருன்னு என்னென்ன அவர் விரும்புவாருன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் அவர் விரும்பினாரு. அது ரொம்பவே, அது என்ன சொல்றது, அட நமக்கு தெரிஞ்ச கடையில நமக்கு நம்ம அவர் என்ன சாப்பிடுறாரோ அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. அது எனக்கு ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதுல எனக்கு கொஞ்சம் ரொம்பவே காண்டானது, எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து உண்மைக்குமே அவர் செய்யறது சரியான மாதிரி ஒரு வித்தியாசமா, ஃபுட் ரிவ்யூலயே கொஞ்சம் வித்தியாசமா ஒத்தென்டிக்கா சரியான முயற்சி செஞ்சு அந்த ஃபுட் ரிவ்யூவோட, இப்ப உணவு உடை உறையுள் என்ன, அப்போ ஒரு உணவு உடை உறையுள் தானே 3 முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அப்ப அந்த உணவு மூலியமா அந்த சொசைட்டி சமூகத்தோட்டு கலாச்சாரத்தை அவர் காட்டுவாரு. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எங்க போனாலும் முடிஞ்சளவு அந்த நாட்டு சாப்பாடு, அவங்களோட பழக்க வழக்கங்களை சார்ந்து இவருட்டு வியூவ சொல்லுவார். அது வந்து வெளிநாட்டுல எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. இந்த நம்ம நாடுகள் உள்ளவங்க, உதாரணத்துக்கு விஜய் சித்துவே எடுத்துக்கோமே, அவங்க எனக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலுமே எங்க போனாலும் உடனே 2வது நாளே ஒன்று அவங்க சமைக்க தொடங்கிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு இந்தியா கடையில போய் பிரியாணி, தோசை, சாம்பார் அப்படின்னு சாப்பிடுவாங்க. சரியா? அப்ப எங்க போனாலுமே விஜய் சித்துங்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த செட் டெம்ப்ளேட். ஒரு நாட்டுக்கு போனாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுறணும், அப்புறம் க்ரோசரி வாங்க போறத ஒரு ஜோக்கா மாத்தணும், சமையல ஒரு 2-3 எபிசோடா இழுத்து அதை ஒரு ஜோக்கா மாத்தணும், அந்த நாட்டுல உள்ள சாப்பாடுகள் இதெல்லாம் எப்படிடா சாப்பிடுறான்னு ஒரு சின்ன கமெண்ட் போடணும், அந்த மாதிரி. ஆனா இவரு கட்டாயம் முயற்சி பண்ணி அந்த நாட்டுல உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டு அதோட ருசி, அவங்க ஏன் இதை ரசிக்கிறாங்கிறத தாராளமாவே அழகா சொல்லுவாங்க. அவருக்கு சில வீடியோஸ்ல அவர் போய் சாப்பிடுற இடங்கள் வந்து சுத்தி வர பார்த்தா அந்த நாட்டுடைய லோக்கல்ஸ் தான் இருப்பாங்க. டூரிஸ்டே இல்லாத சில இடங்களுக்கு எல்லாம் போய் சாப்பிடுவாரு. ஏன்னா இந்த
சில அந்த ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க அந்த கம்போடியா வியட்நாம் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உட்கார்றதுக்கு அவங்க ஆள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே சின்ன ஸ்டூலாக கொடுப்பாங்க. இவர் போய் உட்காந்து இடம் கூட பத்தாது. ஆனா இந்த நீங்க சொல்ற நேரம் தான் நான் சொன்னேன் இல்ல முதல்ல, எனக்கு இந்த வீடியோல அவருக்கு இந்த முறை செஞ்சதுல பெரிய உடன்பாடு இல்லைன்னு. அதுல சரியான மாதிரி அதுல சரியான மாதிரி கோபம் வந்தது என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீலங்கால போரை பத்தி பேசினார். இப்படித்தானே தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களுக்கு இலங்கை போர், இலங்கையில இருந்த போர் வீரர் பிரபாகரனை பத்தி பேசுறது தான் அவங்களோட்டு ஒரு அது என்ன செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங். அதான் மார்க்கெட்டபிள். அப்ப அது உண்மையான வரலாறு தெரியுமா தெரியாதா அந்த இடத்துக்கே நான் போக விரும்பல. அது அவங்க விருப்பம், அவங்க படிச்சது கேட்டது தெரிஞ்சதை வச்சு பேசுறாங்க. சரி. ஆனா ஒண்ணு சொன்னார் என்னன்னா, இதுல வந்து நிறைய அந்த தமிழர்களை சிங்களவங்களா மாத்தி இருக்கிறாங்க. எப்படி மாத்தேலும் அதுதான் அது ஒண்ணு நான் உடன்படவே இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனை என்ன வந்த போதுமே அவங்க ஒரு நாளுமே தமிழர் சிங்களவரா மாறினதே இல்லை. அந்த போருக்கே சம்பந்தம் இல்லாம மலையகத்துல இருக்க நம்மளே சிங்களவரா மாறல. அதுதான் நம்ம வந்து இப்ப யாழ்ப்பாணம்ங்கிறது சரி, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தனி நாடு வடக்குல இருக்கிறது, அவங்க எல்லாமே தமிழர் சமுதாயமாவே தான் வாழ்றாங்க. நம்ம மலையகத்துக்கு புலம்பெயர்ந்த இந்த மலையக தமிழர்கள் வந்து சிங்களவங்களோட சேர்ந்து வாழ்ந்தவங்க. அதாவது ஒரு காலத்துல இந்த கண்டியெல்லாம் இலங்கை விட்டு ராசதானியாவே இருந்த போது அவ்வளவு சிங்கள மக்கள் விட்டு ஆட்சி நடந்த இடத்துக்கு நம்ம போனாலுமே நம்ம ஒரு நாளும் சிங்களவர்களா எங்களை மாத்தவும் முடியல, நம்ம மாறவும் இல்லை. நம்ம அப்படி ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்ம அப்படி ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. அத சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு சுருட்டு. இல்ல அது வந்து அவர் கேள்வி ஞானத்துல தான் சொன்னாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஆராய்ச்சி சொல்லல, அது கேட்ட விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு 6 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறாங்க. சராசரியா ஒரு 1 லட்சம் பேர் சரி அவரோட வீடியோவை பாக்குறாங்கங்கிற நேரம் தான் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்க சொல்றது வந்து நிறைய பேர்த்த போய் சேரும். வீடியோ பாட்காஸ்ட்னு ஒன்று செஞ்சோம்னா அதுக்கான ஒரு இதையும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பொறுப்போட நம்ம செய்யணும்னு அந்த நிமிஷம் அன்றே உணர்ந்தார் சூர்யாங்கிற மாதிரி. அன்றே உணர்ந்தார், அன்றே கணித்தார் கேட்டி கருப்பு. நேத்து தான் கணிச்சாரு. ஓகே, அதான் இந்த போரை பத்தி பேசணும்னா அதுல நிறையவே இருக்கு. அதுல ஒரு மலையக தமிழனா என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ், தமிழ் அச்சி அப்படின்னு எனக்கு அதுல நிறையவே வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் ஒரு தனியாவே இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். அது இப்ப பேசுற விஷயமா எனக்கு தோணல. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு அப்படியே போமே, கொஞ்சம் ஃபன்னா ஏதாவது பேசுவோம் நம்ம நேர்ல. அந்த செக்மெண்ட்டுக்கு முதல்ல எனக்கு ஒண்ணு இருக்கு. ஐயே, அது மிச்ச நாளாவே இப்ப நீங்க ஓப்பனிங்க உங்களுக்கு ஃபுல்லா கடைசில அப்படியே போயிடணும். அப்ப நான் என்ன அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கணுமாங்க? சரிங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒன்லி ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்கு. இல்ல இப்ப நான் என்னைக்குமே யோசிப்பேன் என்னன்னா, இந்த பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் வர அந்த பீரியட் மாதவிடாயின்னு இருக்கு தானே, அத வந்து ஏன் ஒரு பெரிய விஷயமா, இது வந்து ஒரு கஷ்டம். இப்ப நம்ம அம்மா அப்பா சொல்லுவாருல்ல, இப்ப எதுவும் அழுதா அப்படி இப்படி, ஏய் ஆம்பளை தாண்டா போய் வேலையை பாரு அப்படின்னு. அந்த மாதிரி நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் வந்து ஒரு பெண்களும் மேனப் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு என்ன கடுப்பேத்தி என்ன பேச வைக்கிறீங்களா? ரேஜ் பேட்டிங் பண்றீங்களா? இல்ல நான் இப்படி செய்வேமே. நம்ம வந்து எப்படி, நான் வந்து ஒரு பீரியட் பெயின் சிமுலேட்டர்னு ஒரு மெஷின் இருக்கு, நானே சொந்த காசு போட்டு அதை வாங்கி எடுக்கிறேன். அந்த மெஷினை உங்க வயித்துல மாட்டிட்டு நான் உங்களுக்கு பெயினை இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாப்போம். எப்படி சமாளிப்பனா இருக்கும்? காய்ச்சல் வந்ததுக்கே கேன்சர் வந்த மாதிரி தடுமாறுறீங்க. உண்மைதான். அது வந்து என்னன்னா, நான் சும்மா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது ஏன் இது ஒரு இதா இருக்கு அப்படின்னு. அது பேசிக்கா நம்ம பாடி யுட்டரஸ்னு ஒரு உறுப்பு இருக்குல்ல, அந்த உறுப்புள்ளுக்கு இருக்கிற அந்த தோல், அதுக்கு வெளியில இருக்க அந்த தோல் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே உறிஞ்சு அந்த சவ்வு மாதிரி எல்லாமே என் பாடியில இருந்து உறிஞ்சி கொட்டுறது தான் மென்ஸ்ட்ருவேஷன். சரியா?
அந்த நாள் 2வது நாள் வலி இருக்கிறதுக்கான காரணம் என் பொடியே அது என்ன சொல்ற அந்த கசக்கி புளிஞ்சு நீங்க துவப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி யூட்டரஸ் கசக்கி புளியும் உள்ளுக்க அந்த சவ்வு எல்லாம் பிஞ்சு கொட்டணும்னு. அந்த வலி தான் நமக்கு தாங்க முடியாது. அந்த வலி அது யூட்டரஸ் போட்டு ஆட்டுற ஆட்டுல தான் நமக்கு வயிற்ற வலிக்கிறது, சாப்பிட முடியாம இருக்கும், வயிறு ப்ளோட்டடா இருக்கும், டயரியா போகும், வாந்தி வரும். அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அப்ப அது என்னதான் ஒவ்வொரு மாசம் வந்தாலுமே அது வார நேரம் அவ்வளவு ஒரு அசௌகரியமா இருக்கும். ஆமா, ரொம்பவே அசௌகரியமா இருக்கும். வலி தாங்கிக்கிறதுக்கான மருந்து போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, மன்னிச்சுங்க, நான் வந்து அதெல்லாம் சொல்லவா, லிஸ்ட் பண்ணவா? முழங்கால்ல வந்து சுள்ளுன்னு இருக்கும், ஏன்னே தெரியாது. சில நேரம் சுள்ளுன்னு கடிச்சிருக்கும். இல்ல முழங்கால்ல சுள்ளுன்னு வலிக்கும். அதாவது உங்களுடைய ஆசன வாய் இருக்கு தெரியுமா, அங்க சுள்ளுன்னு வலிக்கும், ஏன்னே தெரியாது. அந்த பாடியில எனர்ஜியே இருக்காது, அந்த எலும்பி போய் எதுவும் செஞ்சுக்கிறதுக்கு முடியாம இருக்கும், உடம்பே வலிமா. அந்த உங்களுக்கு காய்ச்சல் வந்து நீங்க எப்படி படுத்து கிடந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு டயர்டான ஒரு எக்ஸாஸ்டடான ஒரு நிலைமையில இருப்போம். ஏன்னா நிறைய பிளட் லாஸும் ஆகுதுல்ல, அதுலதான் எக்ஸாஷன் வருது. ஏன்னா அது வந்து நிறைய இடங்கள்ல ஒரு பேசப்படாத ஒரு விஷயமா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா அது இன்னும் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு டபுவா ஒரு பேச தேவையில்லாத ஒரு டாபிக்கா இன்னும் நம்ம சமுதாயத்துல வச்சிருக்கோம்? ஆமா, அது ஏன்னு நான் சொல்லவா, அது வந்து போன வாரம் தான் இதை பத்தி பேசணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். என்னன்னா டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஒரு எலும்புக்குள்ள இருக்கிற கேன்சரையே போய் லேசர் அழிக்கிற அளவுக்கு நம்ம மெடிக்கல் இதுல வளர்ந்துகிட்டு இருக்கு. கோவிட் வந்துருச்சுன்னு ஒரு கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சாங்க அதுக்கான எதிர்வினை மருந்தா என்ன சொல்ற, வேக்சின் தானே, வேக்சினை கண்டுபிடிச்சு தடுப்பூசி. ஆனா ஒரு மாதவிடாய் நேரம் வர்ற வலி காலங்காலமா பெண்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சைல்ட் பர்த் நேரம் எவ்வளோ வலி இருக்கோ அதெல்லாம் தாங்க முடியாத வலி, அதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் வளரல. இன்னுமே ஒரு ஒர்க் பிளேஸ்ல நான் வந்து மாதவிடாய் நேரம் லீவ் எடுக்கிறதுக்கு என் சிக் லீவை தான் வேஸ்ட் பண்ணணும். ஏன் ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சரில் பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ருவேஷன் லீவுன்னு தனியாக ஏன் வைக்கக்கூடாது? 12 லீவ் தானே வருஷத்துக்கு, அந்த லீவ் கொடுக்க மாட்டாங்க, அது சிக் லீவில் தான் போகும். சிக் லீவ் 12 இருக்குமா, இருக்காது. அதை தாண்டி காசு இல்லாமல் நம்ம வந்து ஒரு காசு வெட்டு போடும் என்ன நம்ம சேலரியில இருந்து, அந்த நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான இது ஏன் கண்டுபிடிக்கப்படலைன்னு எனக்கு இன்னும் விளங்கலை. பெண்கள் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குங்கிறாங்க, பிசிஓஎஸ் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ வலியா இருக்கு, வலி தாங்க முடியல, உயிர் போற வலின்னு போய் டாக்டர்கிட்ட நின்னாலும் பெனடால குடிச்சிட்டு இருங்கிறாங்க. அவங்க கேட்குற நேரம் ஏன் ஸ்கேன் எடுத்து ஆமா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்வோன்னு இப்போ வரைக்குமே ஒரு அலட்சியமா இருக்கு. ஆமா, அது நம்ம எடுத்தோன்னு சொல்லிடலாம் இலங்கை மருத்துவம் வந்து ரொம்ப பேக்வேர்டா இருக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, வெளிநாடுகள்ல நடக்குது இது. ஏன்னா இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், அது வேறு விஷயம். பட் இன்ஸ்டாகிராம்லலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ வலி இருந்து அந்த ஒரு அலட்சியமாகவே தான் போய்கிட்டு இருக்கு பெண்களுடைய ஒரு சுகாதாரம். ஏன்னா உடம்புல என்ன பிரச்சனை, பெரிய விஷயம் இல்லைன்ட்டு போகலாம் போறீங்கல்ல. அப்படியோ என்ன ரேஜ் வெயிட்டிங்கா? இருங்களே, உங்களுக்கு நான் காசு போட்டு மெஷினை வாங்குறேன். ஓகே, அதுதான் நான் யோசித்தேன். இனி இப்படி அதன் மூலியமா வர அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நிறைய பேசப்படாமல் புறக்கணிக்கப்படுதோன்னு நான் சும்மா யோசிச்சு இதை பேசுவோன்னு யோசித்தேன். அதுக்கடையில் தான் நீங்கள் உங்கள் வீக்கை பற்றி நிறைய பேசிட்டீங்க. அதனால ஓகே சரி, இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் சரி நம்ம ஒரு டச் பேஸ் பண்ணுவோம் அப்படின்னு, தொட்டு பார்ப்போம்னு. தொட்டு பார்த்ததுக்கே நீங்கள் விட்டுக்கொள்ள வாரீங்க. அப்ப என்ன அது ஏன் அதுகள்லாம் பேசணும்? அப்படியே நீங்க பெரிய பதறி அப்படியே பத்திரகாளிமாய் மாறி. இல்ல நான் என்னுடைய ஆக்ரோஷத்தை சொல்றேன். ஏன்னா ஒரு அடக்குமுறையிலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ந்து எவ்வளோ அதுக்கான கோபங்கள் எல்லாம் இருக்கும். அதை நீங்க கேள்வியா கேட்டோன்னா நான் என்னுடைய ஒப்ரேஷன் வந்து கோபமா அப்படியே வந்துடும், அவ்வளோதான். ஆபரேஷன் பண்ணீங்க ஆபரேஷன் சொன்னேன், ஆபரேஷன்ங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது ஆபரேஷன் மட்டும்தான். சரி சரி செஞ்சுக்குங்க. அடுத்த செக்மெண்ட்டுக்கு இப்ப சரி போவோமா? தாராளமா போவோம். நேயர்களுக்கே வெறுத்திருக்கும், என்னடா இவங்க அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே,
அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, நான் இப்ப நிறைய இப்படி யோசிக்கிறதானே என்ன பேசலாம், என்ன செய்யலான்னு. அப்பதான் யோசிச்சேன், இந்த ரிவ்யூஸ்ன்னு இருக்குல்ல, ரிவ்யூஸ்னா ஒரு இடத்துக்கான ரிவ்யூ. ஆமா, யூடியூப்ல வீடியோவா ரிவ்யூஸ் பண்றது சரி, இந்த கூகுள் ரிவ்யூஸ்னு இருக்கு. ஆமாமா 5 ஸ்டார்ஸ்க்கு நான் வந்து போற இடம் எல்லாம் கூகுள் ரிவ்யூ போட்டு விட்டுருவேன். நான் அப்படியெல்லாம் செய்யறதே இல்லை. நான் யோசிச்சேன், இந்த கூகுள் ரிவ்யூஸை ஒரு செக்மெண்டா செஞ்சா எப்படி இருக்கும்னு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த கூகுள்ல போய் நிறைய பார்த்தேன். அப்ப அந்த கூகுள்ல பார்த்து இந்த ராயல் பேக்கரி, அந்த காந்தி லாட்ஜ், அதெல்லாம் நம்ம சாப்பாட்டு கடைகள் தானே, கொழும்புல வெள்ளவத்தையில் உள்ளது, அதுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஈர்ப்பு, ஒரு ஃபனியா ஒன்னும் இருக்கு. அதுக்கு கேட்கிற நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஏத்துக்கேலுமா அப்படின்னு. இப்ப நம்ம ராயல் பேக்கரிங்கிறது வந்து வெள்ளவத்தையில வசிப்பவர்களுக்கு அது வந்து ஒரு கோயில் மாதிரி. அவங்க ஒவ்வொரு நாளும் போவாங்க, ஏன்னா அதுல பான் வாங்கணும், ரோல்ஸ் வாங்கணும், கேக் வாங்கணும், சரியா? ஆனா இப்ப வெளிநாட்டுல இருந்து, இங்கிலாந்துல இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, கனடால இருந்தோ கேட்கறவங்களுக்கு ராயல் பேக்கரி எப்படி இருக்கும்னு நினைக்காத பட்சத்துல நம்ம பேசுறது வந்து கனெக்ட் ஆகாது அப்படின்னு நான் என் தலைய போட்டு அப்படியே உருட்டிட்டு இருக்க நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு. 8000. அப்ப சைட் பேர் ஓபனாவே சொல்லிடுவோமா? ஆமா, 8000 என்னன்னா, இந்த எல்லா தமிழ் படங்களும் அதுல இருக்கும். அது தெரியல, அதுக்கு நீ காசு கட்டி தானே ஆக்கள் படம் பாக்குறாங்க. அப்படின்னா அது வந்து பைரசின்னு சொல்ல முடியாதுல. அதுல பிரீமியம், ஆமா பிரீமியம் வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து கட்டாயம் அதுல அட் போகும், யூடியூப் மாதிரி. ஆமா, அது வந்து வெளிநாட்டுல இப்ப என்ன, ஏன் இடிச்சிங்க மைக்க? மூக்கு வந்து பட்டுருச்சு மைக்க, இன்ட்ரெஸ்ட் ஆகி முன்னுக்கு வந்து மன்னிச்சுக்கங்க நேர்களே. எனிவேஸ், அப்ப இதுல வந்து இந்த 8000ங்கிறது வந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அதுவும் மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாரும் தமிழ் படம் பார்க்கணும்னா 8000க்கு தான் போவாங்க. அது ஒரு பழக்கமா வந்துருக்கு. இப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த 8000ல உள்ள ரிவ்யூஸ் வாசிச்சு பார்ப்போம், படங்களுக்குள்ள ரிவ்யூஸ். ஆமா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அது ஒரு கமெண்ட் சிஸ்டம் மாதிரி. அதை வாசிச்சு பார்ப்போம்னு போனா அப்படி எனக்கு சரியான மாதிரி ஜோக்கா இருந்துச்சுன்னா, அவ்வளவு ஒரு ரேஜ் பேட்டிங், அவ்வளவு கெட்ட வார்த்தையில பேசிக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்துல படத்தை பத்தியே பேசுறாங்க, ஆளுக்காள் அமனம் பாடுறாங்க. அப்படின்னா கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை தூசணம் பேசுறாங்க. ஐயோ, ஆமா. இப்ப அத ஒவ்வொன்னா வாசிக்கவா? சரி சரி, என்ன படம்னு சொல்லிருங்க இல்லாட்டி தான். ஆமா, அத சொல்லாம வாசிச்சா நான் சும்மாவே வாசிக்கலாம் தானே. இல்ல, நீங்க செஞ்சாலும் செய்வீங்களே. படம் வந்து 29, இப்ப அந்த 29 அந்த இப்ப புதுசா வந்துச்சு இந்த ரத்னகுமார்னு, நம்மளோட லோகேஷ் கனகராஜ் விட்டு துணை இயக்குனரா இருந்து இப்ப இயக்குனர் / நடிகரா மாறி இருக்கிற ரத்னகுமார் விட்டு முதலாவது படம் 29. சரியா? அந்த படத்தை விட்டு கமெண்ட்ஸ், அதாவது கீழே போய் வாசிப்போம். அப்ப அதுல முதலாவது கமெண்ட் வந்து கிருஷ்ணா எம். இதுல வந்து என்னன்னா, எனக்கு அந்த இனிஷியலோட வாசிக்கிறேன், அதனால குழம்பிடுறாங்க. கிருஷ்ணா எம்னா என்னன்னா, இப்ப கேடி கருப்பு அந்த மாதிரி எம் கிருஷ்ணன் வச்சுக்கோ, அது லேசா இருக்கும் தானே. என்ன எம் கிருஷான், அவரு கிருஷான் எம் கிருஷான் கோலினோ யுனைடெட் கிங்டம்ல யூகேல இருந்து, எம் கிருஷான் யூகேல இருந்து சொல்லி இருக்கிறாரு, சட் ஃப்ரீ ஃப்ரம் அர்ஜுனார் அண்ட் யடயா ஃபைனலின்னு. நான் பார்த்தேன், என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. 29, ஆனா கிருஷ்ணா எம் கிருஷான்ங்கிறவரு சட் ஃப்ரீ ஃப்ரம் அர்ஜுனார் அண்ட் யடயா ஃபைனலி. சரி, அப்பா அந்த சட் ஃப்ரீ ஃப்ரம் அர்ஜுனார் அண்ட் யடயா ஃபைனலின்னு எம் கிருஷான் சொன்னது கீழே அர்ஜுனார் வந்து கமெண்ட் பண்ணி இருக்கிறாரு. சரி, அர்ஜுன் கிருஷான் சோர், கோ அண்ட் சக்யோ அம்மாஸ் பால் அண்ட் பைட் a cock. அவன் சொன்னா சட் ஃப்ரீ ஃப்ரம் அர்ஜுனா. அதுக்கு நம்ம அர்ஜுனா அவரோட இன்ட்ரோடக்ஷனை எனக்கு முதல்ல கொடுக்கறாரு. நான் யார் என்று தெரிகிறதா? கிஷான் சோர், கோ அண்ட் சக் யூ அம்மாஸ் பால்ஸ் அண்ட் பைட் a cock. ஏய், அம்மாக்கு எப்படிடா அதெல்லாம் இருக்கும்? அதை விட ஒரு அர்ஜுன் ஒரு பங்காளி இருக்காரு, டி சித்தார்த்னு. அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து
என்ன சொல்றாருன்னா, ஆர் அர்ஜுன், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், ஐ லவ் த ஆனஸ்டி அண்ட் நெகட்டிவிட்டி யூ ஸ்ப்ரெட். அதாவது நீ ஸ்ப்ரெட் பண்றது நெகட்டிவிட்டிங்கிறதே ஒரு மனுஷன் அக்னாலேஜ் பண்ணி பிக் ஃபேனுங்கிறாரு. அதான் சார் கடவுள். அப்புறம் அதுக்கு கீழே வந்து டிரைவ் காக்ஸ்னு ஒருத்தர் யுனைடெட் கிங்டம்ல இருந்து சொல்றாரு, கேங் கேங் ஐ டோன்ட் கேர் வாட் காய்ஸ் சே அபவுட் வட சென்னை நீட்ஸ் டு கம் ஹியர் அப்படின்னு. வட சென்னைக்கு இதுக்கு படம் 29 இங்க வட சென்னை பாக ஃப்ரெண்ட பத்தி பேசுறாங்க, ஒருத்தன் உங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. அப்புறம் அர்ஜுனார் வந்து படத்துட்டு ஸ்டோரிய சொல்ற மாதிரி சொல்லியிருக்கு. அர்ஜுனார் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டோரின்னு போட்டோன்னே நான் கியூரியஸ் ஆயிட்டேன். அடே இப்ப ஸ்டோரியை பத்தி வாசிக்க போறோம், ஸ்டோரியை பத்தி இவன் சொல்லி இருப்பான், அதை வாசிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம போய் பார்ப்போம் அந்த படத்தை. அப்ப அதுக்கு தான் அர்ஜுனார் ஸ்டோரி போட்டுட்டு டெடிகேட்டட் டு சோரி எம் கிருஷ்ணன். சோரினா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை ஹிந்தில, எனக்கு என்னன்னு தெரியல. டெடிகேட்டட் டு சோரி எம் கிருஷ்ணன். அவர்தான் முதல்ல டேக் பண்ணி கூப்பிட்டாரு. அப்ப நான் ரெடி பண்ணிட்டு பாப்கார்னை வெளுக்க போறேன். சத்யா இஸ் a waste mother chode who does odd jobs etc etc. She fighting with his amma too. Who Satya? Satya the hero. ஆமா, Satya is a waste mother chode who does odd jobs etc etc. Who fighting with his amma too. You know why? Because he is mother chode. Before he is 30 years old, he wants to have a girlfriend. அதுதான் அவருடைய வாழ்க்கையே. He has only affair with Vijay. She is a genuine girl, da. Topper of CBSE exam. They both have sex many times. Doggy style and anal style. என்னையா அதெல்லாம் காட்டுறாங்களா படத்துல? தெரியல. This behan chod Satya has ego problem. So they break up many times. Okay. I can tell you more about this motherfucker. Krishan Chori. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, I can tell you about this motherfucker. But Krishan Chori will cry and put pineapple inside his asshole. இன்னையா இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க? அந்த ஆர் அர்ஜுன் கமெண்ட்டுக்கு ஏ தினேஷ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லி இருக்கிறாரு, மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் த மூவி. அதாவது கிருஷ்ணனும் அர்ஜுனும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாசிக்கிறேன். அட இப்படியாடா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸ்னா இப்படி இருக்கு. ஆமா. அப்புறம் ஆர் அர்ஜுன் சொல்லி இருக்கிறாரு, டைம் ஃபார் யுவர் தமிழ் மதர் ஜோக்ஸ் டு டப் திஸ் யூஸ்லெஸ் மூவி 29 டு ஹிந்தி, அவர் பிலவ்ட் நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் லெவல். நாய் வருது தமிழ் படத்துல கமெண்ட் பண்ண. உங்கள மாதிரி தான் எல்லாம் சூடாகுறாங்க. இப்ப அதுக்கு பல கமெண்ட் வந்திருக்குமே. ஆமா ஆமா, அது அப்படியே போச்சா. அடுத்த படம் யாரு? நம்ம கென் கருணா சூட் யூத்துக்கு கீழே போனேன். அப்ப பி சரவணன் யுனைடெட் கிங்டம்ல இருந்து சொல்லி இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஐ லைக் கென் கருணாஸ் அண்ட் ஹிஸ் ஸ்மைல் இஸ் ரியலி கிரேட் அண்ட் சார்மிங். Nice. Moreover, the storyline depicts the current mindset in the Gen Z school goers. Nice. And they just think about love and forget about the studies. Yay. Good learning point for them by seeing this movie. அவர் பீக்கி முந்தின குசுமாய் கதைச்சிருக்காரு. பூமரா வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு வந்து சோபியா எல் சோபியா. ஆமா, தெரியல இவங்க ஆன்லைன்ல என்ன பேரு, அவன் ஆம்பளையா பொம்பளையா தெரியாது. எல் சோபியாங்கிறவங்க கனடால இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அவன் அவ்வளோ பெரிய கமெண்ட் அடிச்சதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு. அதுக்கு எஸ் செந்தில் சொல்லி இருக்காரு, ரிப்ளை பண்ணிருக்காரு சோபியாக்கு. ஆமா, எஸ் செந்தில். இது பி சரவணன் இல்ல, எஸ் செந்தில். இன்னொரு பொடி மக்கிட்டுன்னு இன்னும் நம்ம வீடுகள்ல சொல்ற மாதிரி. ஆமா, அதுக்கு கி ஜி டபிள்யூ அவங்க பேர் வந்து கீ, நான் நினைக்கிறேன் கீதா இருக்கும். பி கீதா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாங்க, டேய் பண்டி புண்ட வாய் மூடிட்டு மதஃபக்கர்.
ஏன் இப்படி இந்த வன்மங்களை கத்தி எல்லாம் சாகுறாங்கன்னு தெரியல. அதுக்கு என்ன தெரியுமா, இன்னொருத்தர் சொல்லி இருக்கிறார், கே ஆனந்த்ங்கிற ஒரு கமெண்ட் ஃப்ரம் யுனைடெட் கிங்டம். கேவி ஆனந்த் செத்துட்டாரு. கே ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, ஆமா, என்ஜாய் திஸ் மூவி அண்ட் பிரவீன் ஆக்டர் இஸ் வெரி குட். அந்த பிரவீன்ங்கிறது யார்? அந்த அப்பாவா நடிச்சவனும் தெரியல, கென் கருணாசூட்டு தெரியல, அப்படியா இருக்கலாம், தெரியல. அதுக்கு தானே தலைவன் ஆர் அர்ஜுன் சீன்ல என்டர் ஆகுறாரு. என்ன சொல்றாருன்னா, இஃப் மூவி இஸ் சோ குட் தென் suck and enjoy Pravin's dick. அட படத்தை பத்தி பேசுறாங்கல்ல, பேசுறவங்கெல்லாம் கண்ணா பின்னான்னு வன்மத்தை தூவி தள்ளுறாங்க. மூவி இஸ் சோ குட், சக் பிரவீன்ஸ் டிக். அப்புறம் அர்ஜுன் தாயா நல்லா இருக்க, வில்ல வில்ல. ஐயோ ஐயோ. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து நான் மெயினா பார்த்தது இந்த பராசக்தியில எல்லாம் பேசி இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகிருச்சு. நான் வாசிப்போன்னு தான் இருந்தேன். ஆனா அதுல வந்து இந்த ரொம்ப அந்த இஸ்லாமோபியா, அந்த அல்லாவை பத்தி கேவலமா பேசுறது, அது ரொம்பவே ஒரு மதத்தை அசிங்கப்படுத்தி, ஓ ஓகே, அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி போயிருச்சு. எனிவேஸ், அதுக்கு முதல்ல கரை நம்ம ஒரு ஆமா அத தனுஷ் படம். அதுல வந்து முகமது ஃப்ரம் கொழும்பு ஸ்ரீலங்கா, ஏய் முகமது, ஆமா முகமது வந்து என்ன சொல்ல ஃபர்ஸ்ட்னு போட்டுருக்காரு. அவர் அவர் கால இல்ல முழு உடம்பே விட்டுட்டாரு. அதுக்கு இல்ல எஸ் ஷி, சரி, அவங்க வந்து ஷி எஸ் என்ன பேருன்னு தெரியாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சக் மை டிக் மதர்ஃபக்கர். தேவையா? படத்தை பார்த்துட்டு சூத்த முடிக்கிட்டு போக வேண்டிய, இப்படி எவனுக்கிட்டயோ அசிங்கப்படுறாரு நம்ம முகமது ஏ. அதுக்கு வந்து டேஷ் டி, பேரே டேஷ். ஆமா, ஷிஎஸ் தானே முகமதுக்கு சொல்லி சக்மா டிக் மதர்ஃபக்கர். அதுக்கு டேஷ் டி சொல்லி இருக்கிறாங்க. why are you so obsessed with dicks? அதுக்கு வந்து எம் கிருஷான் திருப்பி ஆமா, என்னது லண்டையா ஸ்டாப் ரிப்ளைங் டு யுவர் செல்ஃப். இந்த வடக்காய்ங்க வாராங்க, அதனாலதான் இந்த லண்டையானால என்னன்னே தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் இந்த ஷிஎஸ்ங்கிறவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாங்க, ஐ ஹேட் முஸ்லிம்ஸ் எஸ்பெஷலி த முஹம்மது ரேப். ஐயோ சரி விடுங்க, அது வந்து ரொம்பவே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி. ஆமா, அந்த ஒரு மதத்தெல்லாம் அசிங்கமா, அது அந்த ஒரு ரெடிட் மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஏன்னா ரெடிட்லயும் அப்படிதானே. ஆமா, அதே மாதிரி தான் இந்த மேட் இன் கொரியான்னு ஒரு படம். ஆமா, அந்த படம் நல்லா இருந்துச்சு. அத நான் பார்க்கல. அதுல வந்து இருந்துச்சு அந்த படம். ஆமா, அதுல வந்து இதே மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாலாஜி, ஜே பாலாஜி பேர்லயே வழங்குது. ஆமா, ஸ்வீடன்ல இருந்து. ஸ்வீடன் ஃபர்ஸ்ட் ஒன் டு கமெண்ட். ஐயோ, அதுக்கு எஸ் மது ஜெர்மனில இருந்து கீப் ஷேக்கிங். கீப் ஷேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஐயோ, அதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து வி மதுங்கிறவங்க சோ இடியட். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டு கமெண்ட்ங்கிறதுக்கு பாலாஜிக்கு இந்த ஈச்சா. அதாவது கண்டவன் அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி ஒரு மதத்தை பத்தி அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் அவசரப்பட்டு எக்ஸைட்டட் ஆகி ஃபர்ஸ்ட். ஆனா அந்த கீழே அந்த மது எஸ் மது வி எல்லாம் ஏன் தெரியுமா அவனே ஏசுறாங்க? ஏன்னா அதுக ட்ரை பண்ணி இருக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட. இந்த நாய் நான் நினைக்கிறேன் படம் பாக்குறதுக்கு முதல்ல போய் கமெண்ட் அடிச்சு அதுக்கு தான் வன்மத்தை கக்குறாங்க. அப்புறம் என்ன செய்யறது, இப்படி ஏச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அந்த நம்ம அர்ஜுன் வரல, என்ன திருப்பி அதுல பெருசா வரல. அதுக்கடுத்து அர்ஜுன் விட்டு வந்து நான் இப்ப வாசிச்சது கொஞ்சம் சரி வாசிக்க கூடியது.
அதுக்கு அடுத்து எல்லாமே அவர் வந்து அந்த நேஷனலிஸ்டிக்கா இந்தி மொழியை பெருசாக்கணும், முஸ்லீம் வந்து இந்த அந்த இஸ்லாமியர்கள் கும்பிடுற அந்த கடவுள் வந்து இப்படி அப்படின்னு ரொம்பவுமே ஒரு அசிங்கமா பேசி வச்சிருந்தாங்க. அது வந்து என்னன்னா, நான் வாசிக்கிட்டு இருக்க நேரம் எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பயம் இல்லை, அது என்னன்னா அன்கம்ஃபர்டபுள் தர்ம சங்கடம் ஆயிருச்சு. அடே, நம்ம ஒரு கீபோர்டுக்கு பின்னுக்கு இருந்துகிட்டு ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு உட்காந்து எவ்வளவு வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலான்னு ஒரு அசிங்கமா ஒரு மதத்துல ஒரு கடவுள், ஓகே அந்த ஒரு மதம் பிடிக்கலன்னா நீங்க அதோட ஒதுங்கிடலாமே. என்ன தீயவரை கண்டால் தூர விலகுன்னு தானே சொல்லுவாங்க. அவர் வந்து அவருட்டு பர்சனல் சொந்த ஒரு விருப்பு வெறுப்பு அனுபவத்துல வந்து உண்மைக்குமே சில இஸ்லாமியர்கள் மூலியமா, அது தமிழராகவும் இருக்கலாம், அவருட்டு ஊரான இந்தியில இருக்கிற அதே என்ன இந்து ஆக்களாகவும் இருக்கலாம். பிள்ளை நடந்திருந்தாலுமே அவ்வளவு ஒரு கொச்சையா ஒரு மதத்தையே கொச்சையா பேசணும்னு இல்லையே. அந்த பராசக்தியில இந்தி தான் பெருசு, தமிழெல்லாம் கேவலம்னு அப்படி அடிச்சுக்கிறாங்க. அதுல சில ஆக்கள் வந்து அதை வாசிச்சு, ஏன்னா அதை வாசிக்க எனக்கே மைண்டு மாறுச்சு. அதாவது அந்த கோபம் வருது எனக்கே. அப்ப அதுல கொஞ்சம் ரேஜ் பேட் ஆகி போய் அடிச்சவங்களுக்கு அவன் இன்னும் கிழிச்சிருக்கிறான் கேவலம். அந்த அர்ஜுனா அவங்களெல்லாம் பிளாக் பண்ண இல்லாத அந்த அதைத்தான் இப்போ நிறைய இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன கவனிச்சேன்னா, இந்த பழைய படங்களில் போய் பார்க்க நல்ல கமெண்ட்ஸ், அந்த டீசெண்டான கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்னென்னா இன்தூசனும் கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுகெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள்ங்கிறனால இந்த மாதிரி அசிங்கமான முகம் சுளிக்க வைக்கக்கூடிய, இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் கீப் ஷேக்கிங், அது வந்து உண்மையுமே ஒரு நகைச்சுவை. அந்த கடுப்புல எனக்கு முந்திட்டு எங்க ஒரு கடுப்பு. ஆனா ஒரு இஸ்லாம் மதத்தை பத்தி அது விட்டு அந்த கடவுள் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்தவருங்கிறதெல்லாம் ஒரு கொச்சமானவங்க. உண்மையாவே அவங்க வெளியே வந்து அப்படி பேசுவாங்களா? இல்ல. ஆனா இத வாசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு வரும். இல்லை, அது நீங்கள் சொல்கிற சார் தான். நீங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். டெவில்ஸ் அட்வொகேட்னா நீங்கள் சொல்கிறல முற்றுமுழு தான் நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் பக்கத்தை நீங்கள் சொல்ல. ஆமாம், அவங்க பக்கம் என்னன்னா அந்த கருத்து சுதந்திரம், அதை தான் அவங்க முக்கியமாகவே சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய கருத்து வந்து ரொம்ப முக்கியம், அந்த கருத்து வந்து நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எனக்கான சுதந்திரம் தான் இதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப முக்கியமா அந்த சோஷியல் மீடியா பிரச்சனை, அதுல இவங்க எல்லாரும் வன்மத்தை கக்குறது, ரேஜ் பேட் பண்றது, கண்ட மாதிரி செய்யறதுக்கு எல்லாமே ஆண்டாண்டு காலமா இருக்கிற பிரச்சனை தான். கருத்து சுதந்திரம் எங்க முடியுது, இன்னொருத்தவங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்த எதுல நம்ம லைனை ட்ரா பண்றதுங்கிறது என்னைக்குமே இஷ்யூவா இருக்கு. நான் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மதம் சார்ந்து ஒரு வயலன்ஸ் ரிலேட்டடா ஒருத்தவங்களை அட்டாக் பண்றது என்னைக்குமே கருத்து சுதந்திரத்துக்குள்ள கிடையாது. அது வந்து இன்னொருத்தவங்களை நீங்க வந்து வயலண்டா அட்டாக் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அது பேர் சைபர் புல்லியிங். இல்ல, அதத்தான் அஸ்வின் ரவிச்சந்திரன், தமிழ்நாட்டு கிரிக்கெட் விளையாட்டு வீரர், அவருடைய யூடியூப் பேஜ்லேயே சொல்லியிருப்பாரு, சே நோ டு சோஷியல் மீடியா அபியூஸ்னு. ஏன்னா இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாம் இப்போ ஒரு பிறந்த நேரம் இந்த மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா இல்லாத யுகத்தில் இருந்து சோஷியல் மீடியா யுகத்துக்கு வந்தனால நமக்கு தெரியும் இதுக்கு முதல்ல இருந்த உலகம் எப்படின்னா. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வாஷிங் மெஷின் இல்லாத காலம் இருந்துச்சு. அப்ப வாஷிங் மெஷின் உடைஞ்சா கையில உடுப்பு துவைக்க தெரியும் நமக்கு. சரியா? இன்னும் நம்ம வந்து வீட்டெல்லாம் கூட்டி அந்த விளங்குது. அதாவது தொழில்நுட்பத்துக்கு முன்னுக்கு இருந்து நம்ம தொழில்நுட்பத்துக்கு வந்தனால இந்த தொழில்நுட்பம் இல்லாத ஒரு உலகத்தை பார்த்துருக்குறோம். ஆனா இந்த 2000 ஆண்டுகள்ல பிறந்த பிள்ளைகளோ இனிமே பிறக்க போற பிள்ளைகளுக்கோ இதுதான் இவங்க வாழ்க்கை. அவங்களுக்கு சோஷியல் மீடியா இல்லாம ஒரு டீனேஜோ ஒரு சைல்ட்ஹுட்டோ இல்ல. அவங்க வந்து சோஷியல் மீடியா சமூக வலைத்தளத்துல தனக்கான ஒரு மதிப்பு ஸ்க்ரீன் முன்னுக்கு இருந்து இந்த டைப் பண்ற கீபோர்ட் வாரியர்ஸ் மூலியமா வராட்டி இத்தனையோ பிள்ளைகள், டீனேஜர்ஸ், இளம் வயதினர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க.
ஆமாம், அது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயந்தான். ஏன்னா வந்து இலங்கையிலே நிறைய யங் டீனேஜர்ஸ்லாம் இப்படி கொஞ்சம் நடந்தது நேரம் எல்லாருமே ட்ரக்ஸுனாங்க, டீச்சர்ஸு அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் நடந்திருக்கு. அதை தாண்டிய விஷயங்களும் இருக்குது. என்னென்னா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா புல்லியிங் தான் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக என்ன செய்வோன்னா ஸ்கூலில் படங்களில் காட்டுறது மாதிரி நம்ம நேராக ரேகிங் மாதிரி பண்ணுறது தான் புல்லிங்னு நம்ம ஜெனரேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து வர இப்போ உள்ள ஜெனரேஷனே வித்தியாசம். அவங்களோட புல்லியிங் வந்து ஃபுல்லாகவே சைபர் புல்லியிங் தான். அவங்க வேறு என்னமோ டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சிம்பிங்கிறாங்க, நோ கேப்புங்கிறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு ஆளை எப்படி அசிங்கப்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு மட்டும் விளங்கிக்கிட்டு சிரிக்கிறாங்க. நமக்கு அது விளங்க மாட்டேங்குது. அந்த லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. டீனேஜர்ஸ் வந்து இல்ல நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல, அது ஜென்சி ஸ்லாங் தானே. அதனால சொல்றேன், அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க புது வேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வர்றதுக்கு காரணம் அவங்க புலி பண்ணுறது, அவங்க அபியூஸ் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு விளங்காமல் செய்கிறாங்க. இல்ல மற்றவங்களுக்கு விளங்காம செய்யறதுங்கிறது ஒண்ணு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 8000 சொல்றீங்க ஒரு கமெண்ட்ஸ் ஒரு படத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல கூட வந்து தன்னூட்டு சுய கொள்கைகளை மற்ற மக்களுக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமா கேவலமா பேசி அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஒரு சமூக வலைதளம் ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்கு. எப்பயுமே இருந்த மக்கள் தான் இவங்க. ஆதி காலத்துல இருந்தே அது என்னன்னா டீ கடையில பேசுவாங்க. இப்ப அவங்க பேசுறது உலகத்துக்கே தெரியுது. இத வந்து இந்த காலத்துல உள்ள ஆட்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாம எத்தனையோ தற்கொலைகளும் நடக்குது. இல்ல ஓவர்வெல்மிங்கா தானே இருக்கும். எத்தனை பேர் இப்படி அசிங்கமா பேசுறாங்க. ஒரு அது என்னன்னா எனக்கு வந்து நானுமே உங்க பேச்ச கேட்டு நானுமே இன்ஸ்டாகிராம டிலீட் பண்ணிட்டேன். சரியா, அதாவது ஆப்பை டிலீட் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த ராசா சின்ன ரோசாக்கு மட்டும் போய் லேப்டாப்ல என்ன மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு போய் பார்க்கறது தான். அது ஏன் நான் பண்ணேன்னா எனக்கு அது ஓவர்வெல்மிங்காகவே போயிருச்சு. மற்றவங்க கமெண்ட்ஸுக்காக இல்லை, அதாவது மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கைங்கிறாங்க, என்னமோலாம் வித்தியாசமாலாம் செய்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பேசாம இதெல்லாம் இல்லாம இருந்த காலம் தான் சிம்பிளா இருந்துச்சோன்னு நான் இப்ப பின்னுக்க போயிட்டேன். 2013க்கு முதல்ல நான் என் சின்ன வயசுல எப்படி இருந்தனோ ஃபேஸ்புக் வர்றதுக்கு முதல்ல அந்த வாழ்க்கைக்கு திருப்பி போவோன்னு நான் ஆப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் டிலீட் பண்ணிட்டேன் இதுக்காக. ஆனா ஒண்ணு வந்து நான் சொல்றேன், நான் இப்ப வந்து அந்த டெவில்ஸ் அட்வொகேட்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நான் ஒண்ணு யோசிச்சது என்னன்னா, ஏன்னா அவங்க செய்யறது பிழை, அதை இப்போதைக்கு அதை பிளான்னு நினைச்சு இதுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இந்த சமூகம் வளரல. அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கும் சரியான கஷ்டமா இருக்கும்ல. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப கண்டென்ட் அதுதான் இந்த உலகம். ஓகே, உலகத்துல எல்லாருமே கண்டென்ட் தான் பண்றாங்க. சரியா, அந்த கண்டென்ட்லயே எத்தனையோ, அதாவது ஒரு 100ல் ஒரு 80% கண்டென்ட் வந்து சும்மா பண்ணணுங்கிறதுக்காக. இப்ப என்னன்னா தனக்கு திறமை இருக்கு, தகுதி இருக்கு, முயற்சி அதெல்லாம் தாண்டி இந்த நம்பர், அதுதானே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எண்கள் எண்ணம் போல் வாழ்க்கை இல்ல, இப்ப எண்கள் போல் வாழ்க்கை. ஆமா, சில வியூஸுக்கு சில வீடியோஸ்க்கெல்லாம் பார்ப்பேன், அட இதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு. ஆனா போய் பார்த்தா 340K வியூஸ், 500K வியூஸ், 1 மில்லியன் வியூஸ் கூட வருது. ஆமாமா, அதெல்லாம் அது நிறைய. ஆமாமா, அது வந்து முக்கியமாவே ஆரம்பத்துல வந்து இது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இருந்து வந்தது. இப்போ இந்த கிம் கார்டாஷியன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த டேலண்டே இல்லாம ஒரு நடிப்பு திறனோ ஒரு ப்ரோக்ராமில் போய் பாடுற திறனோ இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு திறன் அந்த நேரம் அவங்களுக்கு அந்த நேரம் நான் சொல்கிறேன், அவங்க பாப்புலரான நேரம் ஒரு திறமையுமே இல்லாமல் பாப்புலர் ஆனது ஏதாவது இந்த மாதிரி கண்டென்ட், அவங்க வாழ்க்கையே கண்டென்ட்டாக மாற்றி தான் அவங்க பாப்புலர் ஆனாங்க. அவங்க வச்ச ட்ரெண்டு இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா அது தமிழ்நாட்டில் பாருங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்லை அதுதான் இப்போ ஓகே, அது ஒரு உண்மை தான், நான் அதை கம்ப்ளீட்டாகவே அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு மோசமான வீடியோ போடுறனால அதை கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் இதையே இப்போ ஒரு தனக்கான ஒரு மார்க்கெட்டிங்காக யோசித்து இந்த மாதிரி
கேவலமா நடிக்கிறது, தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி, அதாவது ஒண்ணுமே திறமையே இல்லாத மாதிரி நடிக்கிறதே இப்போ ஒரு திறமையா மாறிடுச்சோம். வாட்டர்மெலன் ஸ்டார் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் ஃபுல்லாவே ரேஜ் பெயிட்டிங் தானே. நான் வந்து நடிப்பு அரக்கேன்னு அவர் வந்து சொல்றது அவருக்கே தெரியும் தான் அரக்கே இல்லைன்னு. ஃபுல்லா நம்மள ரேஜ் பெயிட் பண்றதுக்காக தான். அவருக்கு நீ எப்படிடா அதை சொல்லலான்னு நீ போய் 10 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அதுதானே அது அவருக்கான எண்கள். அப்ப அதுல ஒரு 2 பேர் பிடிச்சவங்க அவருக்கு சார்பா பேசுறவங்க பேசுற நேரம் அவனை கேவலமா கடைசியா நம்ம பாப்போமே, எங்க சுத்தி எங்க வந்தாலும் நம்மளோட்டு உடல் உறுப்பு, இனப்பெருக்கம் செய்ய தேவையான உறுப்பு, இனப்பெருக்கம் செய்ய கூடிய முறை, இந்த செக்ஸும் செக்ஸை சார்ந்த செக்ஷுவல் பாடி பார்ட்ஸையும் வச்சு அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த அம்மா அப்பா, அண்ணா தம்பி தங்கை, சித்திமார் மாமன்மார், இந்த சூரியன் எஃப்எம்ல பாட்டு கேட்பாங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கமா பேசுவாங்க. சரியா? ஆனா உண்மைக்குமே என்னன்னா அது வந்து ஒரு அசிங்கம் இல்லை. அதாவது இயற்கை நம்மளை உருவாக்கி இந்த படைச்சதை இனப்பெருக்கம் செய்யத்தான். இந்த செக்ஸ சார்ந்த விஷயங்களை பத்தி கேவலமா பேசுனா ஒருத்தன் தளர்ந்துருவான். அவங்க அசிங்கமா அவங்களோட உடம்பையும் அவங்களோட செய்யக்கூடிய தொழிலையும் பேசினா தளர்ந்துருவான். அவனை மனசளவுல நாங்க பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த நெகட்டிவிட்டியே இந்த ஹேட்டஸ் உருவாக்குறான். இல்ல அது வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு நிறையவே நடந்திருக்குதான். அது நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா பெண்களுக்கு எடுத்த உடனே நீ என்ன அந்த ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருக்கிறியா, அதை வந்து நான் சொல்றேன், இதை நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன், இதை வந்து கெட்ட வார்த்தையிலே கேட்பாங்க, நீ என்ன அவளா சொல்லுங்க அப்படின்னே கேட்பாங்க. ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை என்னால சொல்ல முடியாது, பட் நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி பழக்கம் இல்லை. அதுதான் ரெகுலர் லைஃப்ல பேசுற ஆளா இருந்தா பரவாயில்ல. நீங்க அதுதான் அதெல்லாம் நம்ம ஜெனரலைஸ் பண்ணவும் கூடாது. ஆமா, நீ என்ன அவளா நீ என்ன இவளான்னு கேக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க ஒரு டான்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. ஏண்டா உண்மையாலுமே தப்பா செய்கிறவங்க ரேஜ் பெயிட்டிங் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு போய் தான் ஏசுறீங்கன்னா சும்மா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களையும் ஏசுறீங்க. ஏன்னா அந்த கமெண்ட் நீங்கள் தப்பாக போட்டால் அதுக்கு ஒரு 10 பேர் உங்கள் கமெண்ட்டை லைக் பண்ணுறதும் உங்கள் கமெண்ட்டுக்கு இன்டராக்ட் பண்ணுறதும் செய்வாங்களே. சுற்றி வர அதான் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கீபோர்ட் பின்னாடி மறைஞ்சிடுறாங்க. இந்த கமெண்ட் என்ன பெரிய விஷயமா, என்னை வந்து தேடியா அடிக்க போகிறாங்கங்கிற ஒரு தைரியத்தில் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது பாதிக்குது தானே, மக்களை எப்படியுமே பாதிக்குது. அது கட்டாயமா பாதிக்குது. அதுக்கடுத்து அது ஒரு பொது பழக்கமாவே மாறி. ஆமா, அது இப்போ நீங்க இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு படங்கள் ரிலேட்டடா இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ஒரு கேள்வியா எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சுல்ல, எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு. அவங்கெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வாசிச்சா நமக்கு கஷ்டமா இருக்கும்னு, நான் வாசிக்கிறது இல்லைங்கிறாங்க. அதுதான் பொதுவான ஆன்சர். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதுதான். ஆனா எல்லாத்துக்குமே அந்த மனப்பாங்கு இருக்குமான்னு தெரியாது. இல்ல, அது இல்ல, அது இல்லாதவங்க கட்டாயம் கஷ்டப்படுவாங்க தான். அதனாலதான் இந்த நிறைய செலிபிரிட்டிஸுக்கு வந்து இப்ப சோஷியல் மீடியாலாம் அவங்க பாவிக்கிறது இல்லை, அவங்களுக்கு கையில போனே இருக்கிறது இல்லை. இதனாலதான். இதுக்கு இன்னொன்று நான் முக்கியமா பேச விருப்பப்படுறேன். என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு. இந்த நீங்க சொல்றீங்க கமெண்ட்லயும் சரி, எதிர்மறை விஷயங்களை சொல்றதுக்கான ஒரு விதமும் இருக்கு. ஏன்னா இப்ப கிட்டத்துல வந்து நோர்வேல இருக்கிற இன்னொரு நண்பர் இந்த பாட்காஸ்ட் நீங்க இப்ப இன்டர்நேஷனல் நிறைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேக்குறாங்க, வேற யாரும் இல்ல. அது ஒரு கவலைக்கிடமான விஷயம், அதை விடுங்களேன். அப்ப அவர் கேட்ட நேரம் ஒரு ஹவர் பேசணும், கால் அடிச்சு சொன்னது எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகே, ஒரு பாசிட்டிவ்மே சொல்லல. இல்ல அந்த டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்களோ கண்ணதாசன். அப்ப என்னன்னா அவர் எல்லாமே நெகட்டிவா சொன்னாலும் நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டேன். ஓகே, ஏன்னா அவர் சொன்ன நெகட்டிவ் எல்லாமே எனக்கு சரியா தென்பட்டுச்சு. அடுத்து அவர் சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாமே இத கரெக்ட் பண்ணிக்கிட்டா நம்மளோட அவுட்புட், இந்த பாட்காஸ்டோட அவுட்புட் கூடும்னு நானே மனசார நினைச்சேன். ஒரு அக்கறையில அவர் சொல்றாருன்னு விளங்கிருச்சு உங்களுக்கு. அவர் எப்படின்னா அந்த வாய்ஸ் மைக் கிட்ட எங்க வச்சு பேசணும், நீ இது செய்யறல்ல, இப்படி இருக்கு, உன் வாய்ஸ் இப்படி இல்ல, அது முதற்கொண்டு எல்லாமே எனக்கு அவர் சொன்னாரு. விளங்குச்சா? அப்ப
1 hour அவருக்கு நெகட்டிவ் மட்டும் தான் சொன்னாரு. ஐயோ, ஆனா அவர் ஜெனுவினா சொன்னாரு நான் 19 எபிசோட் கேட்டிருக்கிறேன். உண்மையாவே இன்னும் 7 கேட்கறதுக்கு அது இருக்கு. ஆனா ஒரு கேட்காம மொத எபிசோடே கேட்டு இதெல்லாம் என்னடா அரைவாசி கேட்டுட்டு அவங்களோட நெகட்டிவ் கமெண்ட் வந்து நான் ஒரு நாளுமே ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இவர் வந்து மனசார அவர் சொன்னதுதான். ஆமா ஆமா. அதுல அவர் கடைசியா சொன்னார் என்னன்னா 50-50. இப்ப அப்ப எப்படி இதை நீங்க பாக்குறீங்க, இது உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னா அவர் சொன்னாரு இப்போதைக்கு எனக்கு 50-50 தான் அப்படின்னு. அதாவது இவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்தவரே 50ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு உதாரணமா ரோஜர் ஃபெடரர் தெரியும் தான், டென்னிஸ் பிளேயர். ஆமா, அவர் வந்து கிட்டத்தட்ட 1500 கேம்ஸ் விளையாண்டு இருக்காரு. அந்த 1500 லெஜெண்ட், அவர் கோட்னு சொல்வாங்கல்ல. ஆமா, கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். விஜய் இல்ல, ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ்ல. ஆமா, டென்னிஸ்ல. கடைசியா நம்ம அண்ணனை பத்தி எப்படியோ பேசிட்டோம், முதலையும் பேசணும். ஆமா. அப்ப என்னன்னா அவர் சொன்னாரு இந்த 1500 மேட்ச்ல 80% மேட்ச் அவர் வெத்தி இருக்கிறாரு. ஓகே, வாவ். சரியா? 80% மேட்ச் வெத்தினாலும் எத்தனை வீதமான பாயிண்ட்ஸ் அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னாருன்னா 54%. ஓகே, ஆமா, 54 வீதம் தான். அப்ப அதாவது உலகத்திலேயே மிக கடினமான பெஸ்ட் டென்னிஸ் பிளேயரும் 46 வீதம் தோத்துருக்கிறாரு. ஆமா, 54% அவர் பாயிண்ட்ஸ் வந்தனால தான் அவருக்கு அந்த 80% வின் கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப அதனால அவர் சொன்னது வந்து எனக்கு உண்மைக்குமே அட என்னடா அரைவாசி தான் பிடிச்சிருக்குன்னா அப்படி நான் இல்ல. அது வந்து நெகட்டிவா பாக்குறவங்க இருக்காங்க, நீங்க அப்படி பாக்குறவர் இல்லங்கறனால உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு? இப்ப இன்னும் டைம் அவர் சொன்ன பிறகு என்னன்னா ஒரு 65% இவரை நம்ம ஆக்கணும். இல்ல இவரேன்னு இல்ல, என்னோட பொது மனப்பான்மையே 65% அவரேஜா எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நாங்க எபிசோட மெருகேத்தணும்னாலே இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு. ஏன்னா எப்படியுமே நாங்க பேசுறத பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஆமா, பிடிக்காதவங்க எல்லாமே இருக்காங்க, ஒரு நல்லதுக்கே இருக்காங்க. அப்புறம் என்ன? அப்ப அதுதான் அந்த சமூக வலைத்தளத்தை இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் என்னோட்டு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே ஒரு அவரா என்ன இன்னொட்டு பாட்காஸ்ட்ல உள்ள பிள்ளைகளை மட்டும்தான் சொன்னாரு, ஆனா ஏத்துக்க முடிஞ்சிச்சே. ஆமா, அதுதான் சோஷியல் மீடியால இருந்து ஒரு ரியாலிட்டிக்கான வித்தியாசம். ஆமா, அது வந்து எப்படி சரி இந்த காலத்துல உள்ள அந்த டீனேஜர்ஸ், இந்த காலம்னா நீங்க சொல்றீங்க ஜென்சிய சொல்றீங்க, நீங்க கரெக்டா சொல்லுங்க. அடுத்த ஜெனரேஷனை சொல்றீங்க. ஆமா, அடுத்த ஜெனரேஷன் ஜென் ஆல்பா. கடவுளேனே இந்த சோஷியல் மீடியா கிரிட்டிசிசம் நெகட்டிவிட்டியும் தாண்டி அவங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தையும் பழகிக்கிட்டாங்கன்னா இந்த கடுமையான வெறுப்பு, கடுமையான ஹேட்ரட், அதன் மூலியமா வர மன உளைச்சல்ல இருந்து கட்டாயம் அவங்க வெளியே வரலாம். ஏன்னா அதுக்கான வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். அது நான் இன்னொரு விதத்துலயும் பாக்குறேன்னா நிறைய பேர் வந்து ஜென் ஆல்பாக்கும் ஜென் ஜிக்கும் பயப்படுறாங்க. ஏன்னா ஐயோ அவங்க வாழ்க்கையே இல்லாம போயிட போகுது, அவங்க வாழ்க்கை வாழ்ற விதம் நம்மளை விட வித்தியாசமா இருக்குன்னு. ஆமா, உண்மைதான். ஆனா அதுக்கான ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கேம் தான் இப்ப அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்க ஏன்னா நமக்கு வந்து வேற பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்மளோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஸ்மால் பாக்ஸ்ன்னு இருந்துச்சு. அம்மா போட்டு அந்த சின்னம்மை வந்து அதுல எல்லாம் இறந்து போய் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் 2 வேக்சினேஷன் குத்துன மார்க் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் குத்துனாங்க. அம்மையில செத்து போன அவங்களுக்கு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் போச்சு. நமக்குமே கோவிட் அது இதுன்னு வாழ்க்கையே நமக்கு அதுதான். நமக்கு வந்து அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் நம்ம ஜெனரேஷனுக்கு தான் கூட, மில்லேனியல்ஸுக்கு. மிட் லைஃப் இல்ல, சாரி, குவார்டர் லைஃப் கிரைசிஸ். 25 வயசுல. ஆமா, 25 வயசுலயே ஐயோ நம்ம வாழ்க்கை அடுத்து எங்கெங்க போகுது. கோவிட்ல தானே முக்கியமா அந்த வாழ்க்கை முன்னேற வயசு அவங்க தொலைச்சிட்டாங்க. அதுல எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கேம் போய்கிட்டு இருக்கு. ஜென் ஜிக்கும் ஜென் ஆல்பாக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கான ஜெனரேஷனுக்கான டெஸ்ட் வந்து என்னைக்குமே வந்துகிட்டு இருக்கும். அது இந்த உலகம், இந்த சொசைட்டி ஒரு ஸ்ட்ரக்சராகவே அவங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ அவங்க இருக்க வயசுக்கு இப்போ ஜென்சி எடுங்க, எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசுல இருக்காங்க தானே. போக போக வாழ்க்கையோட கஷ்டம் விளங்க அவங்களுமே மாறலாம். இல்லாட்டி அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி பார்க்கலாம். அதே நம்ம ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கைனா. என்னதான் செய்யறது, இது இவ்வளவு ஒரு பெரிய டாபிக்கா போகணும்னு என் தலையில நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தோம், ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடுவோம். அதுக்கு நான் சாமான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனே. அதாவது எல்லா எபிசோடையும் விட இந்த முறை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியுமே இது இவ்வளவு நேரம் போனால சரி பரவாயில்ல, அது நம்ம அடுத்த எபிசோட்ல பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கொடுத்துருமா, அது என்னன்னு
ட்ரெய்லர் மாதிரி ட்ரெய்லர் ஒன்று கொடுக்க போகிறோம். அடுத்த எபிசோடில் என்ன கேம் வரப்போகுதுன்னா, உங்களுக்கே தெரியும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது உலகத்திலேயே கின்னஸுங்கிற ஒரு கம்பெனி உலக சாதனைகளை அவங்க கணக்கெடுப்பாங்க. கின்னஸில் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானலாம் இருக்கும். சும்மா உயரமான மனுஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு கிறுக்குத்தனமாக சின்னதெல்லாம் இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு ஸ்மார்ட்டீஸ் சாப்பிட்றதெல்லாம் ஒரு கேமாக இருக்குது. அதில் யார் ஃபாஸ்ட்டாக நிறைய ஸ்மார்ட்டீஸ் சாப்பிட்ருக்கா அப்படின்லாம் இருக்கிறதுனால அதில் எந்தெந்த கின்னஸ் ரெக்கார்ட் எங்களால் செய்யக்கூடிய விஷயம் அடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ அதுகளை செஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்டை வைப்போங்கிற ஒரு முயற்சிக்காக நானும் இவரும் ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன செய்யறது, நம்ம இனி அடுத்த வீக்ல நம்ம இந்த செக்மெண்ட் செய்யலாம் கட்டாயம். ஸோ இத்துடன் எங்களை கேட்டு ரசித்த நேயர்கள், உங்கள் ராசா சின்ன ரோசா முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் அபிமான கேட்டி கற்பு மற்றும் ஷாய்டாந்தி. பாய்.